அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆடி 18ஆம் பெருக்கு. அந்த நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடி 18 அப்படிங்கிறது வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள். பெருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணிதத்தில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெருக்கு அப்படின்னா 2 4 வருது, 4 8 வருது, அதை மாதிரி அதிகமாகிட்டே போகிறது. ஸோ இந்த ஆடி பெருக்கில் நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் அதிகமாக மேலும் பெருகி கொண்டே போகணும் அப்படிங்கிறது தான் இதோட ஐதீகம். இந்த நாளில் காவேரி தாய்க்கு நம்முடைய மரியாதையையும் நன்றியையும் தெரிவிக்கும் விதமாக நாம் அனைவரும் நம்ம வீட்டிலேயே எளிய வழிபாடுகளை செய்யலாம். உங்கள் வீட்டில் எது தண்ணீர் தருகிறதோ அதை அந்த பொருள்கிட்ட, இப்போ கிணறுனா கிணத்துக்கிட்ட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யணும். ஒரு விளக்கேற்றி வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி காப்பரிசி வச்சு பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தீபாராதனை காமிச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. அந்த கிணத்துல உதிரி பூக்கள்லாம் போடலாம், ₹1 நாணயம் போடலாம். இப்போ கிணறுலாம் இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க ஓவர் ஹெட் டேங்கில் நீங்கள் பண்ணலாம், இல்லை சம்பில் பண்ணலாம். இல்லைங்க இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது இல்லையா, அதுதான் உங்கள் வீட்டோட தண்ணீருக்கான ஆதாரம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கூட ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த தண்ணீரை வழிபாடு செய்யலாம். ஏன்னா இப்போ காலம் மாறிக்கிட்டே வருது. தண்ணீருக்கு எந்த வகையிலையாவது நம்ம நன்றியை சொல்லணும். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம 2 பதிவுகள் இதை சார்ந்து நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய சரியான நேரம் என்ன, அதில் பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் என்ன, அதே போல் அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய, அதாவது நாளைக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா நேரம் கிடைக்கும்பொழுது அந்த பதிவுகளையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி அந்த அம்மா மண்டபம் இருக்கும் இல்லையா, அந்த நீர்த்துறையில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் காவேரியில் நீராடுவாங்க. அதை மாதிரி புதுமண தம்பதியர்கள்லாம் அவங்க கல்யாணத்தப்போ போட்டிருந்த மாலையை அந்த காவேரி ஆற்றுல விட்டுடுவாங்க. அதை மாதிரி தாலி பிரித்து கோப்பாங்க. அங்கேயே அமர்ந்து தாலி பிரித்து கோர்த்துக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த காலத்துலேயும். நீர்நிலைகள் கிட்ட போயிட்டு அந்த தண்ணீரை வழிபாடு செஞ்சுட்டு வீட்டிலேருந்து போகும்போதே எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே அமர்ந்து அந்த நீருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு கையோட தாலிக்கயிறையும் மாற்றிக்கிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது காலகட்டம் மாறிடுச்சு. திங்கக்கிழமை நாளைக்கு ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதால நீங்கள் மாற்றணுன்னா நம்ம சொன்ன நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. அதுவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாலிக்கயிறில் சேர்க்க வேண்டிய உருக்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் உருக்கள் பார்த்தா நம்ம ஒற்றைப்படையில் தான் சேர்க்கணும். 7 உரு, 9 உருக்கள் அல்லது 11 உருக்கள், 13 உருக்கள் அப்படின்னு தான் நம்ம சேர்க்கணும். அதாவது மாங்கல்யத்தோடு சேர்த்து நான் சொல்கிறேன். மாங்கல்யம் இப்போ நடுவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வலது பக்கம் 6 உருக்கள், இடது பக்கம் 6 உருக்கள்னால் மொத்தம் 13 உருக்கள் கணக்காயிடும். அப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இந்த மாங்கல்யத்தில் நாம் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவழம். இதை பற்றிய ஏற்கனவே ஒரு பதிவு நாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த பவழத்தை வாங்கணும், அதை கோர்க்கணும் அப்படின்னு ஏன் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் தாலியில் கோர்க்கக்கூடிய உருக்கள்லாம் சிலதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அந்த நாணல்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி பொட்டு, அந்த வாழைப்பழம் மாதிரி இருக்கும், அன்னாச்சி பழம், இதெல்லாம் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அதோடே போட்டுட்ருக்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு புதுசு வாங்கிக்கலாம். உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வாங்கலாம். அப்படி நீங்கள் வாங்கும்போது இந்த பவழத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் தோஷ நிவர்த்தி இந்த பவழம் அணிஞ்சால் நமக்கு ஏற்படும் தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். உடல்நல மேம்பாடு, பெண்களுடைய உடல்நல மேம்பாடு ரொம்பவே நல்லாவே இருக்கும். என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களினுடைய உடல் சூட்டை இது சமம் செய்யும். அதே போல் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க உதவும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் காக்கும். அது மட்டும் இல்லைங்க,
தம்பதியரிடையே ஒற்றுமையை அதிகரிக்கும், அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நம்முடைய பண்டைய காலத்திலேருந்தே பின்பற்றிக்கிட்டு வராங்க. அதிலும் அந்த மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மஞ்சள் கயிறை நம்ம வாரம் அதில் மஞ்சள் தடவி அதனை நாம் சரியான முறையில் பராமரிச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி எந்த குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல முறையில் வளர்வார்கள். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதனால் நம்ம வசதியாக இருக்கிறோம், நம்ம தங்கத்திலேயே அந்த கம்பியிலே நம்ம உருக்கெல்லாம் கோத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. பட் இருந்தாலும் மஞ்சள் கயிறில் கோர்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது குருவின் அம்சமாக இருக்கக்கூடியது அந்த மஞ்சள் கயிறு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நாளைய தினம் ஆடி பெருக்கன்று பெண்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நாளைக்கு நீங்கள் சிவப்பு நிற உடை அல்லது மஞ்சள் நிற உடை, இந்த 2 நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் நீங்கள் உடை அணியலாம். புடவை ஆனாலும் சரி அல்லது சுடிதார் ஆனாலும் சரி, நீங்கள் இதை அணிவது அப்படிங்கிறது நல்லது. முழு நாள் நீங்கள் இந்த நிறத்தில் ஆடை அணியாவிட்டாலும் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது நீங்கள் இந்த மங்கள நிறத்தில் உடை அணிவது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா சிவப்பு அப்படிங்கிறது சக்தியின் அடையாளமாக திகழ்கிறது. மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாக திகழ்கிறது. ஸோ நீங்கள் மஞ்சளும் சிகப்பும் கலந்து ஏதாவது நாங்கள் புடவை பட்டு புடவைலாம் அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அணியலாம். இப்படி நீங்கள் நாளை அணியும் பொழுது உங்களுடைய கணவரோட ஆயுள் அப்படிங்கிறது நீண்டு இருக்கும். கணவருடைய வருமானமும் பல மடங்கு அதிகமாகும். நாளைக்குன்னு கிடையாதுங்க, பொதுவாக எல்லா விசேஷ தினங்களிலுமே அந்தந்த தினத்திற்கு உரிய உடைகளை அணிந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன்கள் நம்முடைய முழு குடும்பத்திற்கும் கிடைக்குங்க. நாளைய தினம் நாம் செய்யவே கூடாத 3 முக்கியமான தவறுகளும் இருக்குதுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. நாளைய தினம் ஒரு சாதாரண செக்கப்பு, ஒரு ஸ்கேன் எடுக்கணும், இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்வதை நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ எமர்ஜென்சி வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும், அதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. பட் ஒரு கேஷுவலான விசிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நாளைக்கு செய்யாதீங்க. அதே போல் மருந்து மாத்திரை வாங்குகிற விஷயத்தையும் நாளைக்கு நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாதந்தோறும் வாங்கக்கூடிய மருந்து தான் அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ மருந்து மாத்திரை மருத்துவமனை இந்த விசிட்டை நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் தள்ளி போடுங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய நகை எடுத்துகிட்டு போய் வட்டி கடையில் வைக்கிறது, அதையும் நாளைக்கு நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம செய்யறது எல்லா விஷயங்களும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காக தான் நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாளைக்கு செய்யாதீங்க. அதே போல் வாக்குவாதங்களில் ஈடுபடவே படாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.